அனைவருக்கும் வணக்கம். எஸ்பி டிஎன்பிசி ஸ்டடி சர்க்கிளுடைய பொதுத்தமிழ் இலக்கணத்துக்கான டே 6க்கான வீடியோ இது. நான் உங்கள் சரவணன் பெரியசாமி. டே 6ல் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா பழமொழிகள். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா சிலபஸில் லாஸ்ட்டாக ரீசெண்டாக ஆட் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா பழமொழிகள். அதற்கான டேட்டா வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல் புக்கில் அங்கங்கே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மட்டும்தான் இருக்குது. அப்போனா பழமொழிகள் அப்படிங்கிற டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா கொஸ்டினும் நம்ம அட்டன் பண்ணணும், கரெக்டாக ஆன்சர் பண்ணணும்னா முடிஞ்ச அளவுக்கு ஓல்டு கொஸ்டின்ல இருக்கக்கூடிய எல்லாமே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஐடியா கிடைக்கும். டிஎன்பிசியில் வந்து பார்த்தீங்கன்னா எது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பழமொழிகள் கேட்குறாங்க, நாம் எப்படி ஆன்சர் பண்ணலாம், திரும்ப ரிப்பீட் கூட நம்மளுக்கு கொஸ்டின் வந்துட்டே இருக்கலாம். சரியா? அதனால வந்து பார்த்தீங்கன்னா இது நாள் வரையில் கேட்ட கொஸ்டின்ல இருந்து ஒரு 23 கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா பழமொழிகள் இருந்து எடுத்திருக்கிற அந்த கொஸ்டின் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். வாங்க கண்டென்ட்டுக்குள்ள போலாம். மித்த டாப்பிக்கை விட இந்த பழமொழிகள் டாபிக் பார்க்கும்போது நம்மளுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்கு. நடைமுறை வாழ்க்கையில் இருக்கக்கூடிய வார்த்தைகள் தான் வந்து பார்த்தீங்கன்னா பழமொழிகளா நமக்கு கொஸ்டின் வச்சிருப்பாங்க. முதல் பழமொழி பாருங்க, குடல் கூழுக்கு அழுவுதாம். சரிங்களா? குடல் என்னது? நம்ம வயிறு தான். சரியா? வயிறு எதுக்கு? பசிச்சா வந்து பாத்தீங்கன்னா சத்தம் போடுமா, அதை தான் அப்படி சொல்றாங்க. குடல் கூழுக்கு அழுவுதாம். அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா எதுன்னு கேக்குறாங்க. நினைச்சதும் என்னது கழுத்தை எடுத்ததாம் அப்படின்னா கண்டிப்பா வராது. சரியா? கொண்டை பூவுக்கு அழுவுதாம். சரியா? அப்படின்னா கொண்டைன்னு என்னங்க? தலைதான். தலை எதை விருப்பப்படு? பூவை தான் வந்து பார்த்தா விருப்பப்படு. சரிங்களா? பெண்களுடைய கூந்தல் தலை வந்து பாத்தீங்கன்னா பூவத்தை வந்து பார்த்தா ரொம்ப விரும்புவாங்க. அப்படின்னா இதுதான் சரியான ஆன்சர். சரிங்களா? வயிறு வந்து பாத்தீங்கன்னா வயிற்றுக்கு தேவையானது உணவு. வயிறு எதை விரும்பு? உணவை விரும்பும். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா பெண்களுடைய கொண்டை அதாவது தலை வந்து பாத்தீங்கன்னா எதை விரும்பாமா? பூவத்தான் விரும்புது. இது சரியான ஒரு மேட்ச். அடுத்தது, அல்லவரன் பக்கத்தில் இருந்தாலும். சரிங்களா? இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா மேட்சே கிடையாது. அடுத்தது, பார்த்தாரு அரிசி ஆகுமோ. சரியா? இது வந்து பார்த்தாரு இல்ல பதறு. பதற அரிசி ஆகுமோ அப்படிங்கிற வார்த்தை இருக்கு பாத்தீங்களா? அந்த இடத்துல வார்த்தையே வந்து பாத்தீங்கன்னா தவறா கொடுத்துருக்காங்க. அப்படின்னா இதுவுமே தவறு. சரிங்களா? அப்படின்னா குடல் கூழுக்கு அழுவதாம் அப்படின்னா எதுக்கு ஆன்சராமா? கொண்டை பூவுக்கு அழுவதாம். சரிங்களா? இதுதான் வந்து பாத்தீங்கன்னா இதனுடைய சரியான விடையும் கூட. ஆப்ஷன் வந்து பாத்தீங்கன்னா பிங்க. சரியா? ஆப்ஷன் வந்து பாத்தீங்கன்னா பி. ஆல்ரெடி லைட்டா கோல்டு வாய்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா அட்ஜஸ்ட் பண்ணிக்கிங்க எதா இருந்தாலும். சரியா? ஓகே ரைட்டுங்க. அடுத்ததுங்க, குத்துக்கல்லுக்கு குளிரா வெயிலா அப்படிங்கிற ஒரு பழமொழி கொடுத்துருக்காங்க. என்னது? குத்துக்கல்லுக்கு குளிரா வெயிலா. நாம கூட பாத்தீங்கன்னா கிராமத்துல சொல்லுவாங்க, எருமை மாட்டுல மழை பெஞ்ச மாதிரி. அப்படியே என்னது? அப்படியே ஒரே இடத்துல எருமை மாடு நிக்குமா? அதே மாதிரிதான் குத்துக்கல்லுங்கிறது. நம்ம சும்மா ஏதோ ஒரு கல்லை வீட்டு ஓரமா வச்சிருப்போம். அதை மழை பெஞ்சாலும் அங்கதான் கிடக்கு, வெயில் அடிச்சாலும் அங்கதான் கிடக்கு. சரிங்களா? இதை சரியா மேட்ச் பண்ண சொல்றாங்க. சரிங்களா? அனுபவம் மூலம் அறிதல். சரியா? இதுக்கு அதுக்கு சம்மந்தமே கிடையாது. கவலை இல்லாமல் இருத்தல். சரிங்களா? இதுதான் சரியான விடை. சரியா? என்னது? அந்த கல் வந்து பாத்தீங்கன்னா குளிர் அடிச்சாலும் வெயில் அடிச்சாலும் எது ஏதாச்சும் கவலைப்படுமா? கிடையாது. அதே மாதிரி எந்த ஒரு கவலை இல்லாமல் மனிதன் இருக்கிறான் பாத்தீங்களா, அவனுக்கான ஒரு பழமொழி தான் வந்து பாத்தீங்கன்னா இது குத்துக்கல்லுக்கு குளிரா வெயிலா. அதுக்கு சரியான ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஷன் பில இருக்கக்கூடிய கவலை இல்லாமல் இருத்தல். அதான் வந்து பாத்தீங்கன்னா சரியான பழமொழியும் கூட. அடுத்ததுங்க, பழமொழியினை நிறைவு செய்க. மரத்தை இலை காக்கும். சரிங்களா? மரத்தை வந்து பாத்தீங்கன்னா அதை பாதுகாக்கக்கூடியது எதுன்னு கேட்டாங்கன்னா இலை அப்படிங்கிறாங்க. ரைட்டு. மானத்தை மலை காக்கும் வராது. சரிங்களா? மலைக்கு மானத்துக்கும் சம்மந்தமே கிடையாது. பயிரை குணம் காக்கும். சரியா? பயிரை வந்து பார்த்தா மலை காக்கும் சொன்னா கூட கரெக்டா மேட்ச் ஆகும். அப்படின்னா இரண்டாவது வராது. மானத்தை பணம் காக்கும். கண்டிப்பா. சரிங்களா? நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு மணி இருந்ததுன்னா என்ன ஆகு? நம்மளுடைய எதா வேணாலும் நம்ம பூர்த்தி செய்ய முடியும். நம்மளுடைய மானத்தை பணம் காக்கும். இதுதான் வந்து பாத்தீங்கன்னா சரியான ஆன்சர். மரத்தை இலை காக்கும் அப்படிங்கிற கொஸ்டினுக்கு வந்து பாத்தீங்கன்னா மானத்தை பணம் காக்கும். சரிங்களா? ஆப்ஷன் சி தான் வந்து பாத்தீங்கன்னா இதற்கான சரியான விடை. அடுத்த கொஸ்டினுங்க, குந்தி தின்றால் குன்றும் கரையும். சரிங்களா? அருமையான ஒரு பழமொழி. சரிங்களா? குந்தி தின்றால் அப்படின்றது எந்த ஒரு வேலையும் செய்யாம ஒரே இடத்துல இருந்து சாப்பிட்டுக்கிட்டே இருந்தா என்னாகு? நம்முடைய சொத்து செல்வம் எல்லாம் அழிஞ்சுக்கிட்டே இருக்குமா? அதைத்தான் அப்படி சொல்றாங்க. அப்படி பார்க்கும்போது இந்த பழமொழி உணர்த்தும் பொருள். சரிங்களா? இந்த பழமொழி உணர்த்தும் பொருள் எதுவா இருக்கலாம்? பயனற்ற சொல். அதுக்கு இதுக்கு சம்மந்தமே கிடையாது. உழைக்காதவன் செல்வம் அழியும். இதே தாங்க. சரிங்களா? எந்த வேலையும் செய்யாம ஒரே இடத்துல உட்கார்ந்து சாப்பிட்டுட்டே இருந்தா இருக்கக்கூடிய செல்வம் அழிஞ்சுக்கிட்டே இருக்குமா? குறைஞ்சுக்கிட்டே இருக்குமா? அதைத்தான் குந்தி தின்றால் குன்றும் கரையும் அப்படிங்கிற பழமொழியா சொல்றாங்க. அதற்கு சரியான ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஷன் பில இருக்கக்கூடிய உழைக்காதவன் செல்வம் அழியும். இதான் வந்து பாத்தீங்கன்னா இதற்கான சரியான விடையும் கூட. அடுத்ததுங்க, ஒரு 2 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? எது தவறு அப்படிங்கிற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா கொஸ்டினா கேட்டிருக்கிறாங்க. அந்த ஸ்டேட்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா பழமொழி தொடர்பானது. சரிங்களா? இல்லைன்னா வந்து பாத்தீங்கன்னா நார்மலா இருக்கக்கூடிய ஒரு வார்த்தைகள் தான். சரி, என்னது? ஓட்டை சட்டியானாலும் இனிக்கும் அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்குது. அடுத்தது, பட்டகாலில் படும் கெட்ட குடியே கெடும். இது கேள்விப்பட்ட பழமொழி தான். இது சரியானது. இது நாம கொஸ்டின் மார்க் வரலாம் லாஸ்டா.
அன்பான நண்பனை ஆபத்தில் அறி. உண்மையான நண்பன் யாருன்னு பார்த்தா ஆபத்துல உதவி செய்யக்கூடியவர் தான். அப்படியே இது சரியான ஒரு பழமொழி தான். அன்பான நண்பனை ஆபத்தில் அறி. மரணம் நாட்காட்டி பார்க்காது. சரிங்களா? இறப்பு யாருக்கு எப்ப வரும்னே தெரியாது. எப்ப வேணாலும் வரும். டைம் சொல்லிட்டும் வராது. எப்ப வரும்னு யாருக்கும் தெரியாது. அதுதான் வந்து பாத்தீங்கன்னா மரணம் நாட்காட்டி பார்க்காது. மூணுமே சரியானதா. அடுத்தது ஓட்டை சட்டியானாலும் இனிக்கும். சரிங்களா? அதாவது ஒண்ணு இல்லைங்க, நம்ம சமைக்கக்கூடிய பாத்திரம் ஓட்டையா இருந்தா எப்படி இனிக்கு? ஏதாச்சும் சமையல் பண்ணேனாங்க கீழே வேஸ்டா போயிருமா? இதுக்கு வேற ஒரு மேட்ச். சரிங்களா? அப்பனா தவறானது அப்படின்னு பார்க்கும்போது ஆப்ஷன் ஏ. சரிங்களா? இதுதான் வந்து பாத்தீங்கன்னா தவறானது. நம்ம இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஓட்டை சட்டியில வந்து பாத்தீங்கன்னா கொழுக்கட்டை வேக வைக்க முடியும் அப்படின்னு வேற ஒரு பழமொழி வேணா இருக்கு. ஆனா வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து பார்த்தா தவறானது அப்படின்னு பார்க்கும்போது ஆப்ஷன் ஏ தான். அடுத்த கொஸ்டினுங்க, தவறான சொற்றொடர் வந்து பாத்தீங்கன்னா நீக்க சொல்றாங்க. யாதும் ஊரே யாவரும் கேளீர். சரிங்களா? இது நம்ம நிறைய டைம் பார்த்ததுதான் கரெக்டான ஆன்சர். சரிங்களா? பக்கம் பார்த்து அக்கம் பேசு இப்படியா இருக்கு. சரி ரைட், இது லாஸ்டா வருவோம். சரிங்களா? கொஸ்டின் மார்க்க வைப்போம். பதறிய காரியம் சிதறி போகும். சரிங்களா? அப்படின்னா எந்த ஒரு காரியம் எப்படி செய்யணும்? பதறாம செய்யணும். அப்படின்னா கரெக்டான ஒரு ஸ்டேட்மெண்ட் தான். அடுத்தது கழுதை அறியுமா கற்பூர வாசனை. சரிங்களா? இது நிறைய டைம் நம்ம கேள்விப்பட்டதா. அப்படின்னா இந்த மூன்றுமே கரெக்டா தான். தவறான தொடர் வந்து பாத்தீங்கன்னா என்னது? பக்கம் பார்த்து அக்கம் பேசு. அப்படியே ஒரு அக்கம் பக்கம் பார்த்து பேசு அப்படின்னு சொல்லுவாங்களா? அப்படின்னா அதான் நம்ம நார்மலா பயன்படுத்தக்கூடிய வார்த்தை. அப்படின்னா அதுதான். சரிங்களா? அக்கம் பக்கம் பார்த்து பேசு. அதை வந்து பாத்தீங்கன்னா தவறா மாற்றி கொடுத்துருக்காங்க. அப்ப தவறான சொற்றொடர் அப்படின்னு பார்த்தா என்னது? ஆப்ஷன் பி தான் வந்து பாத்தீங்கன்னா தவறானது. சரிங்களா? ஆப்ஷன் பி தான் வந்து பாத்தீங்கன்னா இதற்கான தவறான விடை. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா 4 பழமொழிகள். சரிங்களா? ஆங்கிலத்துல கொடுத்துருக்காங்க. அதுக்கு சரியான ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா தமிழ்ல மேட்ச் பண்ண சொல்றாங்க. சரிங்களா? 4 பழமொழிகள் வந்து பாத்தீங்கன்னா ஆங்கிலத்துல இருக்குது. அதுக்கு சரியான ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா தமிழ்ல இருக்குது. அதை வந்து பாத்தீங்கன்னா மேட்ச் பண்ணணும். சரிங்களா? ஃபர்ஸ்ட் டிசர்வ் தென் டிசையர். சரிங்களா? அப்படின்னா என்னது? முதல்ல வந்து பாத்தீங்கன்னா முடிவு பண்ணு. சரிங்களா? எதுன்னு. சரியா? அது எந்த வேலையாகட்டும் எதுவாகட்டும் அப்படிங்கிற சொல்லக்கூடிய ஒரு பழமொழி. அடுத்தது டிட் ஃபார் டேட் அப்படிங்கிற ஒரு பழமொழி இருக்குது. ஒர்க் இஸ் ஒர்க்ஷிப். அடுத்தது லிட்டில் ஸ்டோக் ஃபில் கிரேட் ஒர்க்ஸ். சரிங்களா? மொத்தம் ஒரு 4 பழமொழிகள் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் டிசர்வ் தென் டிசையர். சரிங்களா? அப்படிங்கிற பழமொழிக்கு எது வரும் அப்படின்னு பார்க்கும்போது முடவன் கொம்புத்தேனுக்கு ஆசைப்படலாமா அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்குது பாத்தீங்களா? இதுதான் மேட்ச் ஆகுது. சரிங்களா? இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா முடவன் அப்படிங்கறது யாரையும் வந்து பாத்தீங்கன்னா கொச்சைப்படுத்தல. காலப்போக்கில் தான் என்னாச்சு பழமொழி வந்து பாத்தீங்கன்னா திரிஞ்சு மாறி இருக்கு. அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா முடவன் வராது, முயலான். சரிங்களா? முயற்சி செய்யாதவன். சரிங்களா? முயற்சி செய்யாதவன் வந்து பாத்தீங்கன்னா கொம்பு தேன் அப்படின்னு என்னது? மரத்துல உச்சியில் இருக்கக்கூடிய ஒரு தேன் வகை. சரிங்களா? மரத்துல கூடு கட்டுமா தேனு? அதுக்கு எந்த ஒரு முயற்சி இல்லாம தேன் எடுக்க முடியுமா? எடுக்க முடியாது. அதைத்தான் இப்படி மேட்ச் பண்ண சொல்றாங்க. முதல்ல முடிவு பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தா என்ன வேணும்னு நம்மளுக்கு கிடைக்குது. சரிங்களா? உழைக்காம ஏதாச்சும் செல்வம் கிடைக்குமா? அப்பனா இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் டிசர்வ் தென் டிசைர் அப்படிங்கிற வார்த்தைக்கு வந்து பாத்தீங்கன்னா முடவன் கொம்புத்தேனுக்கு ஆசைப்படலாமா? இதுதான் வந்து பாத்தீங்கன்னா சரியான ஒரு ஆப்ஷன். அப்படின்னா என்னது? ஆப்ஷன் டி 3 தான் வந்து பாத்தீங்கன்னா இதற்கான முதல் மேட்ச். அடுத்தது டிட் ஃபார் டாட். சரிங்களா? இது வந்து பார்த்தா எதுவா இருக்கலாம்? பலிக்கு பலி. சரிங்களா? என்னது? பில இருக்கக்கூடியது வந்து பார்த்தா டிட் ஃபார் டாட் அப்படின்னா என்னது? பலிக்கு பலி. இரண்டாவதுக்கு வந்து பாத்தீங்கன்னா 4 தான் சரியான விடை. அடுத்தது ஒர்க் இஸ் ஒர்க்ஷிப். சரிங்களா? ஒர்க் இஸ் ஒர்க்ஷிப். செய்யும் தொழிலே தெய்வம். சரிங்களா? எல்லாருக்கும் வந்து பாத்தீங்கன்னா எந்த தொழில் செய்யறாங்களோ அதுதான் வந்து பாத்தீங்கன்னா தெய்வமா வணங்குவாங்க. நம்ம பாரம்பரியத்துல இன்னொன்று ஆயுத பூஜை எல்லாம் கொண்டாடுறோம்ல, எல்லாம் இதுக்காகத்தான். சரியா? அப்படின்னா மூன்றாவது வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஷன் 2ல இருக்கக்கூடியதுங்க. லிட்டில் ஸ்டோக் ஃபெல் கிரியேட் ஒர்க்ஸ். சரிங்களா? அடிமேல் அடி அடித்தால் அம்மையும் நகரும். சரிங்களா? அப்பனா ஆப்ஷன் 1ங்க. சரியா? என்ன சொல்லுவாங்க? எறும்பு ஊற கல்லும் தேயும் அப்படின்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா? முயற்சி செஞ்சுக்கிட்டே இருந்தா சரிங்களா கடைசியா வந்து பார்த்தா கண்டிப்பா அது வந்து பார்த்தா நம்மளுக்கு விட என்ன கிடைக்கும்? நல்ல ரிசல்ட் வந்து கிடைக்கும். சரிங்களா? முயற்சி தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருந்தா கடைசி என்ன ஆகுமாமா? அம்மையும் நகரும் அப்படின்னு என்னது? கண்டிப்பா நல்ல ரிசல்ட் கிடைக்கும். அதை தான் அப்படி சொல்லியிருப்பாங்க. அப்பனா 3, 4, 2, 1. சரிங்களா? ஆப்ஷன் பி தான் வந்து பாத்தீங்கன்னா இதற்கான சரியான விடை. சரிங்களா? இது மாதிரி கூட என்ன பண்ணலாம்? 4 ஆங்கிலத்தில் இருக்கக்கூடிய பழமொழிகளை கொடுத்து அதை தமிழ்ல சரியான வார்த்தைகள் எதுன்னு சொல்லி போட்டு மேட்ச் பண்ண கூட விடலாம். இப்படி கூட கேட்டிருக்கிறாங்க. அதான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருக்குறேன். சரிங்களா? சரி ஓகேங்க. அடுத்தது பொருத்தமான பழமொழி வந்து பாத்தீங்கன்னா கண்டறி அப்படிங்கிற ஒரு வார்த்தையை கொடுத்துருக்காங்க. கற்றாரை கற்றாரை காமுறுவர். சரிங்களா? இந்த வார்த்தை எங்கேயாச்சும் பார்த்திருக்கிறீங்களா? மூதுரையில வரக்கூடிய ஒரு வார்த்தை. சரிங்களா? என்னது? கற்றாரை கற்றாரை காமுறுவர். அதாவது வந்து பாத்தீங்கன்னா கற்றவரோடு தான் வந்து பாத்தீங்கன்னா கற்றவர் சேர நண்பனாக விரும்புவார். சரிங்களா?
மூடர் சரிங்களா, கல்லாதவரோடு கல்லாதவர் நட்பு பாராட்டுவாங்க சரிங்களா. அப்படிப்பட்ட இருக்கும்போது இது எது கரெக்டா மேட்ச் ஆகு? நாயரை காய் மறைப்பரில் கண்டிப்பா வராது. முள்ளினால் முல்லை களையும் ஆறு இதுவும் வராது. ஆற்றுணா வேண்டுதல் இதுவும் வராது. பாம்பரியும் பாம்பின் கால் சரிங்களா. சரியான ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா சீங்க சரிங்களா. என்னது கற்றாரை கற்றாரை காமுருவர் அப்படின்னு என்னது கற்றவரோடு கற்றவர் வந்து பார்த்தா நட்பு பாராட்டுவார் சரிங்களா. முடவரோடு முடவர் வந்து பார்த்தா நட்பு பாராட்டுவார். அதான் வந்து பாத்தீங்கன்னா பாம்பரியும் பாம்பின் கால் சரிங்களா. யாரு யாரு கூட நட்பா இருப்பாங்க அப்படிங்கறது வந்து பார்த்தா அறியக்கூடிய விஷயமா வந்து பார்த்தா இதை சொல்லியிருப்பாங்க. இதுக்கான சரியான ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஷன் சியில் இருக்கக்கூடியது. அடுத்த கொஸ்டின், ஏழை பணக்காரனுக்கு உண்டான ஒரு பழமொழி கொடுத்துருக்கிறாங்க சரிங்களா. வேறுபாடு அறிய உதவும் பழமொழி யாருக்கு உண்டானது? ஏழை மற்றும் பணக்காரனுக்கு உண்டான வேறுபாடு அறியக்கூடிய ஒரு பழமொழியை கொடுத்துருக்கிறாங்க. இருப்பவனுக்கு புலி ஏப்பம், இல்லாதவனுக்கு பசி ஏப்பம் சரிங்களா. இருந்தா என்னாகு நல்லா சாப்பிட்டு வயிறு செரிச்சு என்னது பயங்கரமா ஏப்பம் போட்டுட்டு இருப்போம், அது புலி ஏப்பம். இல்லாதவனுக்கு பசியில் ஒரு ஏப்பம் வரும் பாத்தீங்களா, அடிவியெல்லாம் வலிச்சு, அது சொல்ல வராங்க. இது அருமையான ஒரு பழமொழி. ஏழை பணக்காரனுக்கு உண்டானதா தான் இருக்கலாம். சரியான விடை இதா தான் இருக்குன்னு. அடுத்தது மீதி ஏதாச்சும் வந்து பார்த்தா இதாக்குமா, புலி பசித்தாலும் புல்லை தின்னாது, அகலியில் விழுந்த முதலைக்கு அதுவே சொர்க்கம் சரிங்களா. அடுத்தது இது எதுவுமே வராது சரிங்களா. அப்ப நான் என்னங்க, இருப்பவனுக்கு புலியேப்பம், இல்லாதவனுக்கு பசியேப்பம். அப்புறம் ஆப்ஷன் ஏ தான் வந்து பாத்தீங்கன்னா ஏழை பணக்காரன் வேறுபாடு அறியவதும் சரியான பழமொழி வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஷன் ஏழு இருக்கக்கூடியது. இருப்பவனுக்கு புலியேப்பம், இல்லாதவனுக்கு பசி ஏப்பம். அடுத்த கொஸ்டினுங்க, சேரிட்டி பிகைன் அட் ஹோம் சரிங்களா. ஒரு ஆங்கில பழமொழி கொடுத்துருக்காங்க, அதற்கு இணையான தமிழ் பழமொழி கேட்கிறாங்க சரிங்களா. சரியான தமிழ் பழமொழி வந்து பாத்தீங்கன்னா தனக்கு மிஞ்சியே தானமும் தர்மமும் சரிங்களா. எப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம தேவைக்கு போலதான் வந்து பாத்தீங்கன்னா தான தர்மம்லாம் செய்யணும். அதான் வந்து பாத்தீங்கன்னா சேரிட்டி பிகைன் அட் ஹோம் சரிங்களா. தனக்கு மிஞ்சியே தானமும் தர்மமும். ஆப்ஷன் சி தான் வந்து பாத்தீங்கன்னா இதற்கான சரியான விடை. அடுத்த ஒரு ஆங்கில பழமொழிங்க மீண்டுமே ஒன்று கொடுத்துருக்காங்க சரிங்களா. ஆர்ட் இஸ் லாங் பட் லைஃப் இஸ் ஷார்ட் சரிங்களா. என்னது ஷார்ட் அப்படிங்கிறாங்க, என்னது ஆர்ட் இஸ் லாங் பட் லைஃப் இஸ் ஷார்ட் சரிங்களா. ஆர்ட் அப்படிங்கிறது வந்து பார்த்தா கலை அப்படிங்கிறது ரொம்ப பெருசு சரிங்களா, போயிட்டே இருக்கு. ஆனா லைஃப் வந்து எப்படி இருக்குமாமா, ரொம்ப குறுகியது. அப்பனா நம்ம எப்பவுமே பார்க்கக்கூடியதுதான் சரிங்களா. கல்வி கரையில கற்பவர் நாள் சில. இந்த கல்வி அப்படிங்கிறது என்னது கரையே இல்லாதது, மிக பெருசு. நம்ம கற்கக்கூடிய நாம வந்து பார்த்தா நம்முடைய வாழ்க்கை எப்படிங்க குறுகிய காலம் உடையதான் சரிங்களா. நம்ம எல்லாமே கத்துக்க முடியுமா, கத்துக்க முடியாது. அப்படி பார்க்கும்போது கல்வி அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா அதுக்கு கரையே இல்லை சரிங்களா. கல்விங்கிறது அதுக்கு கரையே கிடையாது. அதுல கற்பவர் அப்படிங்கிறது நம்மளுக்கு கொஞ்ச நாள் மட்டும்தான் வாழ்க்கையில் இருக்கக்கூடியது. அதான் வந்து பாத்தீங்கன்னா சரியான ஆன்சரும் கூட. ஆப்ஷன் வந்து பாத்தீங்கன்னா பீங்க சரிங்களா. அதாவது கல்வி கரையில கற்பவர் நாள் சில. அதான் வந்து பாத்தீங்கன்னா ஆர்ட் இஸ் லாங் பட் லைஃப் இஸ் ஷார்ட் அப்படிங்கிறதுக்கு சரியான ஆன்சர். அடுத்ததுங்க, பழமொழியில் விடுபட்ட சொற்கள் சரிங்களா. பழமொழியில் விடுபட்ட சொற்கள். தண்ணீர் டேஸ் ஆனாலும் நெருப்பை அணையும் சரிங்களா. நெருப்பை வந்து பாத்தீங்கன்னா அணைக்கக்கூடியதா இருக்குதாம தண்ணீர். அது என்னவா இருந்தாலும் தண்ணீர் வந்து பாத்தீங்கன்னா வெந்நீராக இருந்தாலும் சரிங்களா. தண்ணீர் வந்து பாத்தீங்கன்னா வெந்நீராக இருந்தாலும் சரியா. அதான் வந்து பாத்தீங்கன்னா சரியான விடையும் கூட சரியா. தண்ணீர் வந்து பாத்தீங்கன்னா ஹீட்டா இருந்தாலும் என்ன ஆகுமாமா, நெருப்பா அணைக்கி. அதை தான் அப்படி பழமொழியா சொல்றாங்க. ஆப்ஷன் டில வந்து பார்த்தா வெந்நீர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுக்கு சரியான விடை வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஷன் டில இருக்கக்கூடியதுதான் சரியா. வெந்நீர். தண்ணீர் வெந்நீர் ஆனாலும் நெருப்பை அணைக்கும். அடுத்த கொஸ்டினுங்க, உழவு பற்றிய பழமொழி தேர்வு செய்க சரிங்களா. இது வந்து பாத்தீங்கன்னா விவசாயிகளுக்கு உண்டானது. அகல உழுவதை விட ஆழ உழுவதே மேல். கண்டிப்பா சரிங்களா. எப்பயுமே வந்து பாத்தீங்கன்னா உழவு கலப்பு எப்படி இருக்கும், மண்ணுக்கு ரொம்ப ஆழத்துல இருக்குன்னு சரிங்களா. அடிமனை வந்து பாத்தீங்கன்னா மேல தூக்கிட்டு வர அளவுக்கு ஆழமா உளுந்தாதான் வந்து பாத்தீங்கன்னா நல்ல விதை வந்து பாத்தீங்கன்னா முளைக்கக்கூடிய தன்மை இருக்கு. அடுத்தது, வேலியே பயிரை மேய்வது போல சரியா. இது வந்து பாத்தீங்கன்னா யாருக்கு பொறுப்பு கொடுத்துருக்காங்களா அவங்களே வந்து பாத்தீங்கன்னா பொறுப்பை மீறது சரிங்களா. அப்புறம் இது அது வராது சரியா. இது வந்து பார்த்தா இது வருமானு கேட்டா வராது. ஆடிப்பட்டம் தேடி விதை. இது விதைப்பதற்கான ஒரு இது சரியா. இது விவசாயம் சார்ந்ததுதான். ஆனா என்னது விதைப்பதற்கு உண்டானது சரியா. நாம என்ன போட்டிருக்கிறோம், உழவு அப்படிங்கிறதுக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா சரியான என்னது பழமொழியை கேட்கிறாங்க. இது வந்து பார்த்தா வராது சரியா. ஆடிப்பட்டம் தேடி விதை வராது. வரப்புயர நீர் உயரும், நீர் உயர நெல் உயரும். அப்படின்னா என்னது, ஏரி குளம்ல என்னது பெரிய பெரிய வரப்புகளை உயர்த்தும் போது மழை பெய்யும் போது வந்து பார்த்தா நீர் உயரும், நீர் உயர உயர சரியா நெல் உயரும் சரிங்களா. இல்லைன்னா வந்து பாத்தீங்கன்னா நெல் வரப்புகளை சொல்லலாம் சரியா. உயரமா போடும்போது தண்ணி அதிகமா தேக்க முடியும். அதுல வந்து பார்த்தா நெற்பயிர் வந்து பார்த்தா விளைவிக்கிற என்னோடுவாங்க தண்ணி அதிகமா தேக்கி வைக்கணுமா. இது வந்து பாத்தீங்கன்னா விவசாயிகளுக்கு உண்டான ஒரு பழமொழி தான். ஆனா இதுவும் வராது சரியா. உழவு அப்படின்னா என்னது,
மண்ணை உழுவது. சரிங்களா, மண்ணை வந்து பாத்தீங்கன்னா உழுவது. அப்ப நான் முதல் பழமொழி பாருங்க, அகல உழுவதை விட ஆழ உழுவதே மேல். சரிங்களா, ஆப்ஷன் ஏ தான் வந்து பாத்தீங்கன்னா சரியான விடை. சரிங்களா, உழவு பற்றிய பழமொழி கேட்டிருக்கிறாங்க. அகல உழுவதை விட ஆழ உழுவதே மேல், இதுதான் வந்து பாத்தீங்கன்னா சரியான விடை. அடுத்தது, மெல்லப்பாயும் தண்ணீர் கல்லையும் கரைக்கும். சரிங்களா, இதுக்கு முன்னாடி இதே மாதிரி ஒன்று பார்த்துருப்போம். சரி, என்ன சொல்லறாங்கன்னு பார்ப்போம். சரிங்களா, மெல்லப்பாயும் தண்ணீர் கல்லையும் கரைக்கும். பொதுவாக சொல்லுவாங்களே, எறும்பூர கல்லும் தேயும் அப்படிம்பாங்களே, அது மாதிரி இதுதான். சரியா, அப்படி பார்க்கும்போது இதுக்கு என்னவா இருக்கலாம்? சரியா, தொடர்ந்து முயன்றால். சரிங்களா, என்னது தொடர்ந்து முயற்சி செஞ்சுக்கிட்டே இருக்கலாம், இருந்தோம்னா தடைகளை தாண்டலாம். எந்த ஒரு தடையா இருந்தாலும் என்னது தாண்டலாம். எக்ஸாம்பிளுக்கு நம்ம டிஎன்பிசி எக்ஸாமே வச்சுக்கலாம். சரியா, தொடர்ந்து என்னது ஒரு டைம் 2 டைம் போனாலும் தொடர்ந்து முயற்சி பண்ணிட்டே இருந்தா கண்டிப்பா ஏதோ ஒரு நாள் நம்மளுக்கு வந்து பார்த்தா வெற்றி கண்டிப்பா கிடைக்கும். சரிங்களா, தொடர்ந்து முயன்றால் தடைகளை தாண்டலாம். சரியா, அதான் வந்து பாத்தீங்கன்னா மெல்லப்பாயும் தண்ணீர் கல்லையும் கரையும். சரிங்களா, தொடர்ந்து முயற்சி செஞ்சுட்டே இருந்தா கல்லே கரையுமாமா, தண்ணியே வந்து பார்த்தா கல்ல கரைக்குமாமா. சரியா, எறும்பு ஊற கல்லும் தேயும் பழமொழி பார்த்துருப்போம்ல, அதே மாதிரிதான் எந்த ஒரு இதா இருந்தாலும் தொடர்ந்து முயற்சி பண்ணிட்டே இருந்தா கண்டிப்பா நம்மளுக்கு இறுதியாக என்ன கிடைக்கும்? வெற்றி ஒண்ணுன்னு கண்டிப்பா நம்மளுக்கு கண்டிப்பா வரும். சரியா, ஆப்ஷன் டி தான் வந்து பாத்தீங்கன்னா இதற்கான சரியான விடை. அடுத்ததுங்க, தட்டி போட்ட ரொட்டிக்கு புரட்டி போட ஆள் இல்லை. சரியா, என்னது தட்டி போட்ட ரொட்டி ரெடி பண்ணி என்ன தட்டி போட்டாங்க கல்லுல, அதை திருப்பி போடுறதுக்கு ஆள் இல்லை அப்படிங்கிறாங்க. அப்படின்னா என்னது, அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்மளால வேலையில பிஸியா இருக்கிற. சரியா, அதான் இதுக்குண்டானது. ஆள் பற்றாக்குறையா? அதுவும் கிடையாது. அதான் ஒரு தட்டி போட்டாங்களே, உண்பவர்கள் பலர், அதுவும் கிடையாது. நேரமின்றி உழைப்பது. சரிங்களா, ஆப்ஷன் சி தான் வந்து பாத்தீங்கன்னா சரியான விடை. சரிங்களா, ஆப்ஷன் சி தான் வந்து பாத்தீங்கன்னா இதற்கான சரியான விடை. நேரம் இல்லாம வேலை செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க பாத்தீங்களா, அதுக்கு தான் வந்து பார்த்தா இதை சொல்றாங்க. தட்டி போட்ட ரொட்டிக்கு புரட்டி போட ஆள் இல்லை அப்படிங்கிற பழமொழியின் சரியான பொருள் வந்து பாத்தீங்கன்னா நேரமின்றி உழைப்பது. அடுத்ததுங்க, கீழ்கண்டவற்றுள் சரியான பழமொழியை வந்து பாத்தீங்கன்னா கண்டறிக அப்படின்னு ஒன்று கொடுத்துருக்குறாங்க. தெய்வம் ஒன்று நினைக்கும் நாம் ஒன்று நினைக்க. சரியா, நாம் ஒன்று நினைக்க ஒன்று நினைக்கும் தெய்வம். சரியா, மாத்தி மாத்தி வார்த்தைகள் வந்து பாத்தீங்கன்னா அரேஞ்ச்மெண்ட் இருக்குது. சரியான பழமொழியை நாம தேர்வு செய்யணும். நாம் ஒன்று நினைக்க தெய்வம் ஒன்று நினைக்கும், தெய்வம் நினைக்கும் ஒன்று நாம் ஒன்று நினைக்க. அப்படின்னா ஆப்ஷன் சி தான். சரிங்களா, நாம் ஒன்று நினைக்க தெய்வம் ஒன்று நினைக்கும். சரிங்களா, நாம் ஒரு கால்குலேஷன் போட்டிருப்போம், ஆனா இறைவன் அவர் ஒரு கால்குலேஷன் போட்டு போயிட்டு இருக்கு. சரிங்களா, அதைத்தான் வந்து பாத்தீங்கன்னா பழமொழி சொல்லியிருப்பாங்க. நாம் ஒன்று நினைக்க தெய்வம் ஒன்று நினைக்கும். சரிங்களா, ஆப்ஷன் சி தான் வந்து பாத்தீங்கன்னா சரியான விடை. அடுத்த கொஸ்டினுங்க, தீயொழுக்கம் காணல் நீர் போன்றது. சரிங்களா, பொதுவாக வந்து பார்த்தா காணல் நீர்னு என்னங்க, நம்ம ரோட்ல அதிகமான வெப்ப டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா போகும்போது அங்க என்னது நீர் இருக்கிற மாதிரி இருக்கு, ஆனா பக்கத்துல போகும்போது என்ன இருக்காது, நீர் இருக்காது. சரிங்களா, அதுக்கு பேர் வந்து காணல் நீர். இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு என்ன சரியான பொருள்? இருப்பது போல் தோன்றும் ஆனா என்னது இராது. சரியா, அதான் வந்து பாத்தீங்கன்னா சரியான அதுக்கான பொருள். சரியா, தீயொழுக்கம் காணல் நீர் போன்றது. சரிங்களா, கெட்ட சவாசம் வந்து பாத்தீங்கன்னா நம்மள்ட்ட நல்லது செய்யற மாதிரி இதுவே இருக்கு, ஆனா கடைசியா வந்து பாத்தீங்கன்னா நம்மள்ட்ட கையில ஒண்ணுமே இருக்காது. சரிங்களா, அதான் இப்படி சொல்லியிருப்பாங்க. இருப்பது போல் தோன்றும் ஆனால் இராது, அதான் வந்து பாத்தீங்கன்னா சரியான ஆன்சர். ஆப்ஷன் வந்து பாத்தீங்கன்னா பி. அடுத்த கொஸ்டினுங்க, கார்த்திகை மாசம் டேஸ் கண்ட மாதிரி. சரிங்களா, இது நிறைய டைம் கேள்விப்பட்டதுதான். என்னது, கார்த்திகை மாதம் பிறை கண்ட மாதிரி. சரிங்களா, கார்த்திகை மாதம் வந்து பாத்தீங்கன்னா பிறை. சரியா, நிலவு. சரியா, கார்த்திகை மாதம் வந்து பாத்தீங்கன்னா பிறை கண்ட மாதிரி, இதான் வந்து பாத்தீங்கன்னா சரியான ஆன்சர். ஆப்ஷன் பி ல இருக்கக்கூடியதுங்க. ஆப்ஷன் பி தான் வந்து பாத்தீங்கன்னா சரியான விடை. அடுத்ததுங்க, நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். இந்த பழமொழி அமைந்த சரியான தொடர். சரிங்களா, அதாவது பழமொழி கொடுத்துட்டாங்க, நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அதாவது பாத்தீங்கன்னா ஒரு தொடரா வந்து பார்த்தா மேக் பண்ணி இருக்கிறாங்க. அந்த தொடர்ல எது சரியானது அப்படின்னு கேட்கறாங்க. சரிங்களா, அதுல முதல் என்ன கொடுத்திருக்கிறாங்க, நோயற்ற வாழ்வதே குறைவற்ற செல்வம் என்பதை உணர்ந்து நோயற்று வாழ்வோம். சரிங்களா, அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் என்பதை உணர்ந்து. சரிங்களா, பாதியில நிக்கிது. குறைவற்ற செல்வம் என்பதை உணர்ந்து நோயற்ற வாழ்வோம். சரிங்களா, இது தவற ஆரம்பிக்குது. நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் என்பதை உணர்ந்து நோயற்ற வாழ்வோம். சரிங்களா, இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா இதுவும் தவறாத்தான் இருக்குது. அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் தான் ரைட். சரிங்களா, நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் என்பதை உணர்ந்து நோயற்ற வாழ்வே வாழ்வோம். சரிங்களா, இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா இது தவறா இருக்குது. சரிங்களா, வார்த்தை வந்து பார்த்தா தவறா இருக்குது. ஆப்ஷன் ஏ தான் வந்து பாத்தீங்கன்னா சரியான தொடர். அந்த பழமொழிக்கான சரியான தொடர் வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ தான். அடுத்ததுங்க, நம்ம அதிகமா இந்த பழமொழியை பார்த்திருப்போம். பழையன கழிதலும் புதியன புகுதலும். சரிங்களா,
நம்ம பழைய எண்ணங்கள் வந்து பார்த்தா கெட்ட எண்ணங்களை தூக்கி போட்டு புதுசாக வந்து பார்த்தா நம்ம எண்ணங்களை வந்து பார்த்தா வளப்படுத்தி அடுத்தது வாழ்க்கையில முன்னேறணும். அதற்கான ஒரு சரியான பழமொழி வந்து பார்த்தீங்கன்னா பழையன கழிதலும் என்னது புதியன. சரிங்களா? புதியன புகுதலும். ஆப்ஷன் ஏ தான் வந்து பார்த்தீங்கன்னா சரியான விடை. ஆப்ஷன் ஏ தான் வந்து பார்த்தீங்கன்னா இதற்கான சரியான விடை. அடுத்த கொஸ்டின் வந்து பாருங்க. கந்தையானாலும் கசக்கி கட்டு, கூழானாலும் குளித்து குடி. நிறைய டைம் நம்ம வந்து பார்த்தா பார்த்த கொஸ்டின் தான். சரிங்களா? கந்தையம் என்னது? நம்ம துணிதான் ரொம்ப பழசா இருந்தாலும் என்னது வாஷ் பண்ணிட்டு போட சொல்றாங்க. அடுத்தது கூழ், நாம உணவு உண்ணக்கூடியது. நம்மளுக்கு ராஜ விருதெல்லாம் தேவையில்லை, நம்மளுக்கு குடிக்க கூழ் மட்டும் தான் இருக்குது. அப்பனா அதையும் என்னன்னு சுத்தபத்தமா நம்ம குளிச்சு முடிச்சுட்டு அந்த உணவை சாப்பிடணும். சரிங்களா? அப்பனா ஆப்ஷன் ஏ தான் வந்து பாத்தீங்கன்னா இதற்கான சரியான விடை. சரிங்களா? கந்தையானாலும் கசக்கி கட்டு, கூழானாலும் குளித்து குடி. ஆப்ஷன் ஏ தான் வந்து பாத்தீங்கன்னா இதற்கான சரியான விடையும் கூட. இதோட வந்து பாத்தீங்கன்னா பழமொழிகள் அப்படிங்கிற ஒரு டாபிக்ல இருக்கக்கூடியது கிட்டத்தட்ட ஒரு 22 கொஸ்டின் வந்திருக்கும்னு நினைக்கிறேன். சரிங்களா? 2012ல இருந்து சில கொஸ்டின் எடுத்திருப்பேன். ரீசெண்டா வந்து பாத்தீங்கன்னா 2020, 21, 22 என்னென்ன கொஸ்டின்ல வந்து பாத்தீங்கன்னா பழமொழிகள் இருந்ததோ எல்லாமே உள்ள எடுத்து போட்டிருப்பேன். தொடர்ந்து வீடியோ பார்த்துக்கிட்டே இருங்க. கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா குரூப் டி பசங்க வந்து பாத்தீங்கன்னா 60க்கு 60 தமிழ்ல போட முயற்சி பண்ணுங்க. ஏன்னு கேட்டா உங்களுக்கு அதான் ஸ்கோரிங் ஏரியா. சரியா? ஜிஎஸ்ல எந்த அளவுக்கு வெயிட்டேஜ் வைப்பாங்க, எந்த அளவுக்கு கொஸ்டின் வந்து பார்த்தா டஃபா வரும்னு யாரும் சொல்ல முடியாது. வழக்கம் போல வந்து பாத்தீங்கன்னா லாங்குவேஜ்ல நம்ம டார்கெட் அதிகமா இருக்குன்னு ஆப்டிடியூட்லயும் வந்து பாத்தீங்கன்னா அதிகமான ஸ்கோர் பண்ணணும். அப்ப ஈஸியா என்ன பண்ணலாம்? கிளியர் பண்ண முடியும். தொடர்ந்து வீடியோ பார்த்துட்டே இருங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் போடுங்க. தொடர்ந்து உங்களுக்கான அடுத்தடுத்த வீடியோ தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கு. வீடியோ பார்த்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.